அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக முழங்கால் வலி எதனால் வருகின்றது, அந்த முழங்கால் வலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை மருந்தாக தயாரித்து சாப்பிடும்போது கால்வலி அறவே தீரும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கருங்காலி கட்டை ஒரு சிறிய துண்டு, 1/4 தேக்கரண்டி கசகசா, 1/4 தேக்கரண்டி சோம்பு, 1/2 தேக்கரண்டி தனியா, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு தனியா, சோம்பு, கருங்காலி கட்டை, கசகசா இந்த பொருட்களை 1-2 தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். இந்த தேநீரில் கருங்காலி கட்டை சேர்த்துள்ளோம். இந்த கருங்காலி கட்டை சேர்த்துள்ளதால் அதிக நேரம் சிறு தீயில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சத்துக்கள் நீரில் கலக்கும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்போது இந்த தேநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. அதாவது ஒரு சில பேர் நின்று கொண்டே வேலை செய்வார்கள், அவர்களுக்கு கால் வலி வரும். ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு காலை தொங்க போட்டுக்கொண்டு வேலை செய்வார்கள், அவர்களுக்கும் கால் வலி வரும். ஒரு சில பேர் ஓடி ஆடி நன்றாக வேலை செய்வார்கள், அவர்களுக்கும் கால் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு காலை ஆட்டிக்கொண்டு இருப்பதால் கால் வலி வரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கின்றோம், எப்படி இந்த கால்வலி வருகிறது, எப்படி இந்த உடல் அசதி வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்பான நேயர்களே, அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கருவேப்பிலை. நம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. கேசத்தை பராமரிப்பதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. தலைமுடி கொட்டும்போது, தலையில் பொடுகு தொல்லை இருக்கும்போது கருவேப்பிலையை எடுத்து தைலமாக காய்ச்சி தலைக்கு தடவி வரும்போது தலைமுடி கொட்டுதல் அறவே நீங்கும், பொடுகு தொல்லையும் தீரும். தொடர் காய்ச்சல் இருந்தாலும், தொடர் இருமல் இருந்தாலும் கருவேப்பிலையை நன்றாக காய வைத்து தூள் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அவற்றுடன் சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்துப்பு இவற்றையெல்லாம் சேர்த்து தினசரி சாதத்தில் நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது சுவாச உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு தீரும். அதிக காய்ச்சலால் உடல் அசதி, உடல் சோம்பல் இருக்கும். அந்த உடல் அசதி, உடல் சோம்பல் போக்கக்கூடிய தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு. அது மட்டும் அல்லாமல் கருவேப்பிலை ஈர்க்கானது உடல் வலியையும் உடல் அசதியையும் போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. கருவேப்பிலையில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுப்பதில் கருவேப்பிலையில் அதிக முக்கியத்துவம் கொண்டுள்ளது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் அசதி, உடல் சோம்பல் இருக்கும், எலும்பு வலி அதிகமாக இருக்கும், எலும்பு மஜ்ஜையும் பாதிக்கப்படும். இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு கருவேப்பிலையும் கருவேப்பிலை ஈர்க்கும் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் கருவேப்பிலையையும் இங்கே எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வால்மிளகு.
வால்மிளகில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் பெற்றுள்ளன. இந்த வால்மிளகை பன்னீர் விட்டு நன்றாக அரைத்து நெற்றி பகுதியில் பற்று போடும்போது தலைபாரம், நீரேற்றம், தலைவலி போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. சுவாச உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. அதிக நாள் சளி, இருமல், தொண்டைக்கட்டு, நெஞ்சு கோழை இந்த பாதிப்புகள் இருக்கும்போது சுக்கு, வால்மிளகு, சித்திரத்தை இவற்றை பொடி செய்து வைத்துக்கொண்டு இந்த பொடியை காலையில் வெறும் வயிற்றில் கால் தேக்கரண்டி அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டு விட்டு வெந்நீர் பருகி வரும்போது சுவாச உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்பு படிப்படியாக குறையும், சுவாசம் சீராகும். இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கு வால்மிளகு அதிக அளவில் பயன்படுகிறது. வால்மிளகை நெய் விட்டு வறுத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அந்த சூரணத்தை காலை மாலை இருவேளை திருகடி பிரமாணம் நெய்யில் குழைத்து சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் பருகி வரும்போது சுவாச உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்பானது சரியாகும். இரத்தத்தில் உள்ள பிராணவாயு குறையும் பொழுதுதான் காசநோய் வருவதற்கு அதிக காரணமாகின்றன. அந்த இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கு இந்த சூரணம் அதிக அளவில் பயன்படுகிறது. இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் சிறுநீரகத்தில் உள்ள உப்பு படிவுகளை வெளியேற்றுவதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. உடல் அதிக உஷ்ணமாக இருக்கும்போது வால்மிளகை நெய் விட்டு வதக்கி அதனுடன் சிறிதளவு கீழாநெல்லி, மஞ்சள் கரிசாலை இவற்றை சேர்த்து வாயில் சுவைத்து கொண்டு வரும்பொழுது அந்த வாய்ப்புண் ஆறும், உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். காசநோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு அதிக இருமல் இருக்கும். இருமும் போது இரத்தம் வரும். இந்த இரத்தத்தை நிறுத்துவதற்கு வால்மிளகு அதிக அளவில் பயன்படுகிறது. உடலில் ஏற்பட்டுள்ள பல பாதிப்புகளை சரி செய்வதற்கும் நுரையீரலை பாதுகாப்பதற்கும் வால்மிளகு அதிக அளவில் பயன்படுவதால் இங்கே வால்மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சித்திரத்தை. உடல் அசதி, உடல் சோம்பல் இருக்கும்போது சித்திரத்தை, அமுக்கரா, வால்மிளகு, திப்பிலி இவற்றை பொடி செய்து வைத்துக்கொண்டு இந்த பொடியை நாட்டு பசும்பாலில் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உடல் அசதி போகும், உடல் சோம்பல் போகும். சித்திரத்தை உடல் வலியை போக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பெற்றுள்ளது. காசநோயால் பாதிப்படைந்தவர்கள் அதிக உடல் அசதி இருக்கும், உடல் வலி இருக்கும், சிறிது தூரம் கூட நடக்க முடியாமல் சிரமப்படுவார்கள். அந்த நாடி நடையை சமன் செய்வதற்கு இந்த சித்திரத்தை அதிக அளவில் பயன்படக்கூடியது. நாடி நடை என்பது நம் கையை பிடித்து நாடி பார்ப்பார்கள். அந்த நாடியானது வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். அதாவது அந்த நாடி சரியாக நடைபடுத்துவதற்கு இந்த சித்திரத்தை அதிக அளவில் பயன்படுகிறது. நுரையீரலில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்வதற்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் வறட்டு இருமல், தொடர் வாந்தி, வயிற்று பகுதியில் அதிகமான வாயு இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த சித்திரத்தைக்கு உண்டு. முக்கியமாக காசநோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு பசி எடுக்காது, அதிக இருமல் இருக்கும். அந்த பசியின்மையை போக்குவதற்கும் இருமலை போக்குவதற்கும் சித்திரத்தை அதிக அளவில் பயன்படுவதால் நாம் சித்திரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் திப்பிலி. திப்பிலியில் உள்ள மருத்துவ குணங்கள் சுவாச உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. திப்பிலியை நெய்விட்டு வறுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் கால் தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்றில் உள்ள வாயுவை வெளியேற்றக்கூடியது, பழைய மலத்தை வெளியேற்றக்கூடியது, பசியின்மை என்ற நோயை போக்கக்கூடியது. காச நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு பசி எடுக்காது, உண்ணக்கூடிய உணவின் மீது வெறுப்பு ஏற்படும். அந்த வெறுப்பை போக்குவதற்கும் நன்றாக பசி எடுப்பதற்கும் திப்பிலி அதிக அளவில் பயன்படக்கூடியது. கண் பார்வை, கண் மங்கல், ஞாபக சக்தி குறைவு போன்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திப்பிலி அதிக அளவில் பயன்படுகிறது. காச நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு தோல் வறண்டு போயிருக்கும், அந்த தோல் வறட்சியை போக்குவதற்கும் இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் சிறிதளவு திப்பிலி, கீழாநெல்லி, ஆமணக்கு இலை இவற்றை மோர்விட்டு அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பொறுமல், வயிற்று இரைச்சல், பசியின்மை தீரும். பித்தப்பை, மண்ணீரல் பாதுகாக்கப்படும். இரத்தத்தில் உள்ள மாசுகள் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும்.